ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த எகிப்தின் தெய்வங்கள் எல்லாம் தெய்வமே கிடையாது, அவர்கள் மனுஷர் தான். அவருடைய குதிரைகள் எல்லாம் ஆவி கிடையாது, அவைகள் எல்லாம் மாம்சம் தான். நீங்க அதை போய் நம்பாதப்பா. எகிப்திட்ட போய் விழாத, எகிப்தின் கரத்துல போய் விழாத. ஓ, அசீரியர்களை ஒடுக்குறாங்கன்னு சொல்லி எகிப்தின் கையில போய் விழுவாயானால் உனக்கு விடுதலை கர்த்தர்ட்ட இருந்து வராது. அசீரியர் ஒடுக்குறாங்களா? ஏன் இந்த ஒடுக்குதல் என் வாழ்க்கையில வந்தது? கர்த்தரை விட்டு நான் விலகிட்டேனா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்யறேனா? நான் கர்த்தர்ட்ட மனம் திரும்பி தேவனுடைய பாதத்துல வந்து விழுவேனானா, கர்த்தர் எனக்கு அடைக்கலமாக ஒரு கொடியை கர்த்தர் ஏற்றுவார். எகிப்துக்கு முன்னாடி போய் விழக்கூடாது. இன்னொரு மாதிரி சொன்னா, உலகத்தினுடைய ஆலோசனைகளுக்கும் அவர்களுடைய தந்திரங்களுக்கும் போய் நம்ம விழப்போவோமானா தேவனுடைய வல்லமையை நம்ம மறுதலிக்கிறவர்களா இருப்போம். மனுஷன் கையிலே நான் விழாதிருப்பேனாக, அவருடைய கரத்துல எனக்கு மிகுந்த இரக்கங்கள் இருக்கு, அவர் கரத்துல போய் நான் விழணும். அநேக வேளையில இது ஒரு சோதனை நமக்கு வரும். நம்ம ஏன் போய் அவங்கள போய் நம்ம ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது? அவங்க இவ்வளவு உதவி செய்யறேன்றாங்க, அவர்கிட்ட போய் நம்ம அடைக்கலாம். ஆண்டவர் கேட்பாரு, சரி இந்த பிரச்சனைக்கு அவங்ககிட்ட ஓடன, அடுத்த பிரச்சனை யார்கிட்ட போவ? நீ என்ன பிடிச்சுக்கோ, என்ன பாரு,